Hi friends, welcome and welcome back to my channel Maas Moms. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டான ஹியரிங்ஸ்லாம் போடும்போது நம்ம காதை எப்படி சேஃபா பாத்துக்கிறது அப்படினு தான் பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா மாறிட்டோம். நார்மலா வீட்டை விட்டு வெளிய போனாலே Dressக்கு மேட்சிங்கா அந்த மாதிரி ஹியரிங்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டோம். சோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஹேக் ஒன்னு பார்க்க போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தோம்னா காது சீக்கிரம் தொங்காது. இந்த மாதிரி ஃபேஷனா ஹியரிங்ஸ்லாம் போடுறது பிரச்சனை இல்ல. நம்ம காதையும் கரெக்ட்டா மெயின்टेन பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அப்புறம் அது கீழ இறங்கிடுச்சுனா அசிங்கமா இருக்கும். எந்த ஒரு ஹியரிங்ஸ் போட்டாலுமே அசிங்கமா இருக்கும். சோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான 2 டிப்ஸ் பார்க்க போறோம். இப்போ வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு மேக்கப் போடும்போது என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களோ அதுமே காதுக்குமே போட்டுக்கோங்க. இல்லனா காது தனியா தெரியும், ஃபேஸ் கலர் தனியா தெரியும், அசிங்கமாகிடும். சோ நான் வந்து பான்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கேன். இப்போ வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்பவே ட்ரெடிஷனலான மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்ஸ் போட்டுட்டேன். இன்னும் வந்து திருகாணி போடல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் போட போறேன். பட்டன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து கோல்ட் இயரிங்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கவரிங்க்குமே யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றதுனால காது கொஞ்சம் இந்த வெயிட்டை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து காது ரொம்ப தொங்காம இது கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கும். ஃபர்ஸ்ட்டு கம்மல் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி பட்டனை ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது திருகாணியை அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து இந்த வெயிட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி காது ரொம்ப கீழே இறங்காமல் இருக்கும், ஓட்டை ரொம்ப கீழே இறங்காமல் தொங்காமல் இருக்கும். இப்போ அடுத்தது செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் டேப் யூஸ் பண்ணுறது தான். இது வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்க பார்த்தீங்களா, இது வந்து மெடிக்கல்லாம் கிடைக்குது. ஜஸ்ட் 10 rupees மட்டும்தான். இதை வாங்கிட்டு நமக்கு பல வருஷமாக அப்படியே இருக்குது. இதை பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வரும். இது நமக்கு காதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் கட் பண்ணாலே போதும். ஒரு காதுக்கு ஒரு கம்மலுக்கு வந்துட்டு 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த 2 பீஸுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஒட்டி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்துட்டு கம்பல் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி திருகாணி போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். திருகாணியே போடல. அது பாருங்க ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும். அதுக்கு மேலே நம்ம திருகாணி ஸ்டட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காது செக்யூர்டாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். காது சீக்கிரமாக தொங்காமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி ஸ்டைலிஷாக ஹியரிங்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.